கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். இன்றைய நாட்களிலே செவ்வாய்க்கிழமை 4ஆம் திகதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே சில வேளைகளிலே சில காரியங்களுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டிய நிலையிலே இந்த நாட்களிலே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களை இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணுமாம். சில வேளைகளிலே சில வேலைக்காக காத்திருக்கிறோம், திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிறோம், அல்லது இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஆவலோடு இந்த நாட்களை காத்திருக்கிறோம். அது இன்றைக்கு வரும் அல்லது நாளைக்கு வரும் என்று சொல்லி இந்த நாட்களை அனுதினம் இந்த நாட்களை காத்திருக்கிறோம். ஆனால் அப்படியாக காத்திருக்கிற வேளையிலே நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே சோர்ந்து போகும், இளைத்து போகும். என்ன இந்த காரியம் வெகு விரைவிலே எனக்கு கிடைக்கவில்லையே, என்ன நடந்தது, என்ன காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியான ஒரு சூழ்நிலையா, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நான் சந்திக்க முடியாதா, எனக்கு ஏன் இப்படி என்று கேள்வி இந்த நாட்களே நமக்குள்ளே எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை குறித்து தான் ஞானி தெளிவாக இந்த இடத்திலே எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இந்த நாட்களிலே என்ன செய்யுமாம், இளைக்க பண்ணுமாம். நம்முடைய இருதயம் அங்கே சோய்ந்து போகும். இனி கடைசி முடிவிலே இந்த நாட்களிலே காரியம் வந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி என்று சொல்லி என்று தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களே நாங்கள் இருப்போம். அந்த வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே எதிர்பாராத விதமாக இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாங்கள் விரும்புகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்படுகிற வேளையிலே அது என்ன காரியமாக இருக்கலாம், பணத்தொகைகளோடு இருக்கலாம், அல்லது சரீரத்திலே இந்த நாட்களே பலவீனத்தோடு இருக்கலாம், தீராத நோயாக இந்த நாட்களில் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே சோர்ந்து போய் இருக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் விரும்புகிற, நாங்கள் நேசிக்கிற, நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போதாம் அது எப்படியாக இருக்குமாம், ஜீவ விருட்சத்தை போல் இந்த நாட்களில் இருக்குமாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், அந்த வார்த்தை அந்த ஒரு காரியத்துக்காக, ஒரு பொருளுக்காக, அதாவது ஒரு நிலைப்பாட்டுக்காக அந்த நாட்களை நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் அந்த காரியம் வருவதற்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே நாங்கள் சில வேளைகளில் சோர்ந்து போய் இந்த காரியம் சரி வந்தால் என்ன, வராமல் விட்டாலும் என்ன என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நாட்களே சில வேளைகளை மறந்து கைவிட்ட நிலையில் இந்த நாட்களே இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். வேதத்திலே பாருங்கள், பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு வந்து இந்த நாட்களை பாருங்கள், அங்கே முழுதும் வலையை வீசிக்கொண்டே இந்த நாட்களை இருந்தார், ஒரு மீன் கூட அகப்படவில்லை. பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன், கடலிலே இந்த நாட்களை பாருங்கள், சிறு வயதிலே இருந்து இந்த மீன்களை பிடித்த அந்த அனுபவத்துக்குள்ளே உள்ள மனுஷனாக இந்த நாட்களை இருந்தார். அப்படியாக இருந்த பேதுருவுக்கு என்ன, நான் வழக்கமாக நான் இப்படியாக மீன்களை பிடிக்கிறேனானே, ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலையிலும் இன்றைய நாட்களில் நான் வலைகளை போடுகிறேனே, ஒரு மீனுமே அகப்படவில்லையே, என்ன காரியம், இந்த மீன்கள் எல்லாம் எங்கே போய்விட்டது என்று சொல்லி இந்த நாட்களிலே பேதுருவுக்கு இந்த நாட்களில் ஒரு குழப்பமாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழக்கமாக மீன் பிடிக்கிற இடங்களிலே போய் வலைகளை வீசிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். ஆனால் ஒரு ஏமாற்றத்தோடு இந்த நாட்களில் வருகிற வேளையிலே ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, நான் சொல்லுகிற இடத்திலே போய் இந்த நாட்களில் நீ வலது புறத்திலே வலைகளை போடு. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, முழுதும் நான் வலைகளை போட்டு ஒன்றுமே அகப்படவில்லை ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே நான் செய்கிறேன் என்று சொல்லி போட்ட வேளையிலே அங்கே வலை கிளியத்தக்கதாக இந்த நாட்களே மீன்கள் அகப்பட்டதாம் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் சில வேளைகளிலே நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற வேளையிலே ஆண்டவர் உங்களை சந்திக்கிற வேளையிலே அந்த காரியம் நிறைவேறுகிற வேளையிலே அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன இந்த பாதையிலே தான் நாங்கள் நடந்தோம் என்று நாங்கள் நினைப்போம்.
ஆனால் அதே பாதையிலே தான் ஆண்டவர் உங்களை வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக அந்த நாட்களை தேவன் வாஞ்சிக்கிறார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தங்களை நேசியுங்கள், வாக்குத்தத்தங்களை உறுதியாக அந்த நாட்களை பற்றி பிடியுங்கள். அப்பொழுது நீங்கள் விரும்புகிற காரியம் இந்த நாட்களை வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு ஜீவ விருட்சத்தை போல் இந்த நாட்களில் இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்குத்தத்தத்தினூடாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்கள். விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காணுங்கள். ஆமென்.